பொறுமையா குடி. நந்தினி, ஒவ்வொரு வேலையும் தனித்தனியாக மாத்தெல்லாம் பிரித்து கவரில் போட்டுருக்கேன். இதெல்லாம் வேலையை கரெக்டாக கொடுத்துரு. கலை, அப்பா அந்த மாத்திரைக்கு எக்ஸ்பைரி டேட் பாத்தியா? அதெல்லாம் பார்த்துட்டேன்ப்பா. நந்தினி கூட இந்தாப்பா. அத்தை, என்ன சமைக்க போறீங்க? அத்தை கீரை கடையிறோம். அதுக்குமா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விளையாண்டு இருக்கியா? டாக்டர் ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரா இல்லையா? நீ பாட்டுக்கு சமைக்கிற கொள்றேன்னு இருக்க. போமா, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா. அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல அத்தை, நாங்க 2 பேர் சேர்ந்து பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இதுல என்னடி இருக்கு? உட்கார்ந்துபடியே காய்கறி நறுக்க போறேன். இத போய் ஏன் பெருசுபடுத்துறீங்க? நீ எந்திரிமா ஃபர்ஸ்ட். சொன்னா கேட்க மாட்டேன். நீ முதல்ல எந்திரி. வா ரூம்ல படுங்க. வா ஈஸ்வரி. வணக்கண்ணே. வாமா. வணக்கம். என்ன மதனி, அத்தனை பேரையும் பயமுறுத்திட்டீங்க போல. இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. உங்களை ஆஸ்பத்திரியிலேயே பார்க்கலாம் தான் கிளம்புனேன். அதுக்குள்ள ராதா சித்ராவுக்கு ஃபோன் பண்ணாளா? நீங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் சொன்னாங்க. அதான் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்தேன் உங்களை பார்க்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல? பரவாயில்ல ஈஸ்வரி, எனக்கு ஒன்றும் இல்லை. நந்தினி, இவங்க 2 பேருக்கும் டீ போடுமா? இருக்கட்டும் நந்தினி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மதனி, வெறும் கையோட வரக்கூடாதுன்னு கொஞ்சம் பழம் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு ஈஸ்வரி? என்ன மதனி இப்படி கேட்டுட்டீங்க? இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சம்மந்தி இல்லையா? உடம்புக்கு முடியலன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும், ஒத்தாசையா இருக்கணும். இந்த சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டா பண்ணணும்ல. இந்தாங்க பிடிங்க, வாங்கிக்கோங்க. சித்ரா, என்ன மாப்பிள பேச்சையே காணும். நல்லா இருக்கீங்களா? என்னது மாப்பிள்ளை கிப்ளன் புதுசா கூப்பிட்டுக்கிட்டு வழக்கம் போல பேர் சொல்லியே கூப்பிடுங்க, அதுவே போதும். அது எப்படி? நான் என் பொண்ணை கொடுக்க போறேன். இதுக்கு மேல மாப்பிள்ளைய பேரிட்டு கூப்பிட்டா நல்லா இருக்கும். இதெல்லாம் சம்பிரதாயம் மாப்பிள, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். என்ன மதனி, மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறாரு. அவருக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? அதெல்லாம் அவனுக்கு சம்மதம் தான் ஈஸ்வரி. வெற்றி, அத்தை தான் சொல்றாங்கல்ல, பெரியவங்க சொல்லும் போது கேட்டுக்கூடா. நாங்க பேசிக்கிறோம். ஆமா மதனி, எல்லாத்துலயும் ஒரு தெளிவு வேணும்ல. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெளிவா பேசிடணும். நான் சொன்னதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? என்னம்மா, என்ன சொன்னாங்க? டேய், நீ எதுவும் பேசாத. நீ தான் வாக்கு கொடுத்திருக்கல, நான் எது சொன்னாலும் கேட்பேன்னு. ஈஸ்வரி, அவன் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டான். நீ எதுவும் கவலைப்படாத. சரி சரி. மாப்பிள்ள, உங்களுக்கு சம்மதம் தானே? அம்மா இஷ்டப்படியே எல்லாமே நடக்கும். போதுமா? இது போதும் மாப்பிள்ள. ஏ ராதா, அந்த திருநீரி குங்குமத்தையும் கூட. முதல்ல உன் அத்தைக்கு குடுறி. வா குடு. அத்தை, மதனி, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அர்ச்சனை பண்ணி திருநீர் குங்குமம் கொண்டு வந்திருக்கா, எடுத்துக்கோங்க. உன் மாமனார் குடுறி. மாமா. இந்தாங்க. ஈஸ்வரி, வா உட்காரு. வா. சரி.
அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குமோ, இல்லை இப்படியும் அப்படியும் இருந்தால் தான் சரியா இருக்குமோ? எப்படி எப்படி இருந்தா நான் கண்ணு முன்னாடி நிக்கிறது கூட தெரியுமா? அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? சாரி சிம்ரன், சாரி. நீ யோசிச்சு பாரு, அபி மேடம் நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க. இல்ல, அபி நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு இப்ப ராதா வரா. இது நம்ம குடும்பத்துக்கு நல்லதா இல்ல கெட்டதான்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல என்னங்க சந்தேகம்? ராதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுதான் இந்த வீட்டுக்கு, நமக்கு, ஏன் முக்கியமா வெற்றிக்கும் எல்லாருக்குமே நல்லதுங்க. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஐயா லூசு சிம்ரன், அவ நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர்றது எப்படி நல்ல விஷயமா இருக்க முடியும்? நீயே சொல்லு பாப்போம். இப்படி கம்பேர் பண்ணி பாப்போமா? அபி மேடம் யாரு? கோடீஸ்வரி, செம மண்டக்காரி, அறிவுன்னா அறிவு, அம்புட்டு அறிவு. நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் ஒத்த பொம்பளையா இருந்து சுத்தி சொல்லண்டு பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்காங்க. ராதா அப்படியா? ஏன் ராதாக்கு என்ன? ஏ ராசாத்தி அவளும் ஒத்த பொம்பளையா நின்னு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவா. எல்லா திறமையும் அவகிட்டயும் இருக்கு பாருங்க. என்னத்த கிழிச்சாவும் ராசாத்தி, எங்க அவ சால்வ் பண்ண ஒத்த பிரச்சனைய சொல்லு பாப்போம். ஓ, ஏன் வெற்றி ஜெயிலுக்கு போனப்போ ஆட்டோ வர வச்சு பெயில்ல கூட்டிட்டு வந்தது யாரு? பெயில்ல எடுக்க ட்ரை பண்ணா. ஆனா பெயில்ல எடுத்தது யாரு? நம்ம அபி மேடம் தானே? ஆமாமா, அபி மேடம். இவளால ஆட்டோவை கூட அடக வைக்க முடியல, இவ பிரச்சனைய சால்வ் பண்றாளா? சரி சரி, அத விடுங்க. தாலி பெருக்கி கோக்குறப்போ வெற்றி அந்த அபியோட அண்ணனும் மாமாவும் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கல்ல, அப்ப அவரை காப்பாத்தினது யாரு? ராதா தானே? அது என்னமோ வாஸ்தவம் தான் சிம்ரன். ஆனா வெற்றியை யார் அதிக தடவை காப்பாத்துனாங்கன்னு ஐபிஎல் பாயிண்ட் டேபிள் மாதிரி கம்பேர் பண்ணோம்னா வை, கப்பா அபி மேடம் தான் அள்ளிட்டு போவாங்க. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. ஆமா, கிழிச்சா வெற்றிக்கு அவளை பிடிக்காம தான் துரத்தி விட்டாரு. இதுல அவ ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலன்னா யாருக்கு என்ன? இது பாயிண்ட். அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, அழகுலையும் குறைச்சல் இல்ல, அறிவு அப்பப்பப்பப்பப்பப்பா அது அன்லிமிட்டெட். அப்படிப்பட்ட அபியவே வேணான்னு சொன்ன வெற்றி இந்த ராதாவை வச்சு குடுத்தலாம் நடத்துவான்னு நீ நினைக்கிற? ஏன் மாட்டாருங்கிற? ராதாக்கு தானே வெற்றி மேல உண்மையான லவ் இருக்கு. அத வச்சு வெற்றி மாய்க்கிட மாட்டாளா என்ன? அடி லூசு பக்கி, அபிக்கு மட்டும் வெற்றி மேல லவ் இல்லாமையா இருந்துச்சு? புருஷன வெற்றியை எவ்வளவு செல்லமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டுமா, நாம எல்லாருமே உங்க வீட்டு கடாவிரத்துக்கு போயிட்டு வரும்போது 2 பேரும் இங்க தனியா இருந்தாங்களே, அப்ப நாம உள்ள வரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நாம உள்ள நுழையும் போது வெற்றி அபிய 2 கையால குழந்தை மாதிரி தூக்கிக்கிட்டு அப்படியே லலலலலலா லலலலலா லலலலலா அப்படின்னு டூயட் பாடிட்டு இருந்தாங்கல. அட ஆமாலங்க, நான் கூட நீங்களும் அதே மாதிரி என்ன தூக்கணும்னு சொன்னனே. நீங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, போங்குங்க. அவன் கொடுத்து வச்சவன் அள்ளி கொடி மாதிரி ஒரு பொண்டாடி கிடைச்சிருந்தா எனக்கு அப்படியா? புல்டோசர்ல பாதியா வந்த அது வேற ஒண்ணு இல்லம்மா. புல்லு மேல விழுந்த பனித்துளி மாதிரி குண்டு குண்டா கொழுக்கு மொழுக்குன்னு ஒரு பொண்டாட்டி எனக்கு வாச்சிருக்கா. என்னாலதான் தூக்கி கொஞ்சம் முடியலையேன்னு சொல்ல வந்தேன். அதான பார்த்தேன். அதாவது சிம்ரன், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெற்றிக்கும் அபிக்கும் இடையில ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, ரொமான்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ராதாவுக்கும் வெற்றிக்கும் அதே ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? யோசிச்சு பார்த்து நீயே சொல்லு. அதெல்லாம் இல்லங்க, ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, அத்தை அதை ஒர்க் அவுட் ஆக வைப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? நீ என்ன வேணும்னாலும் சொல்லு சிம்ரன், அபி மாதிரி ராதா ஒரு நாளும் ஆகவே மாட்டான். பூனை என்னைக்குமே புலிக்குட்டியா ஆகவே. ஏங்க என்ன? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அபி அபி அபின்னு அவ புராணத்தையே பாடிட்டு இருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு என்ன பண்ண? பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி நீ வன்முறையை கையில எடுப்ப? நீ ஜஸ்ட் பேசுன, அது ஒரு தப்பா? ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? அந்த அபி வெற்றிக்கு பொருத்தமானவளாவே இருந்துட்டு போட்டுங்க. அதனால நமக்கு என்ன லாபம்ங்கற சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ அவ வரதுக்கு முன்னாடி அத்தை என்ன ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பாங்களா? நாசமா போனவ எங்க இருந்து வந்தான்னு தெரியல, பண்ண எல்லா ஃப்ராடு தனத்தையும் அப்படியே அத்தை கிட்ட புட்டு புட்டு வச்சுட்டாங்க. அத்தை என் மேல வச்சிருக்க மதிப்பு மரியாதை எல்லாமே அவளாலதான் போச்சு. வாய்க்கு வாய் அத்தை எனக்கு எடுத்தறிஞ்சுதாங்க பேசுறாங்க. யாராலங்க இதெல்லாம்? சொல்லுங்க, யாரால? என்னது? ஒரு வகையில அபியாலதான் சிம்ரன். புரியுதுல உங்க மரமண்டைக்கு. ஏங்க, அபி பெரிய இடத்து பொண்ணு, அதனால அவ சொல்றது சரியாதான் இருக்கும்னு இங்க அத்தை என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சுட்டாங்க.
அது மட்டுமா இந்த ஊமை கொட்டா நந்தினி அக்கா வாயை திறந்து பேசவே அவங்க யோசிப்பாங்க. அப்பா இப்ப அவங்க என்னடானா என்னை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஆமா 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 சிம்ரன், உன்னை ரொம்ப கேவலமா தான் பேசுறாங்க. ஏன் நடக்குதுங்க இதெல்லாம்? ஏன்? அந்த அபி பணக்காரி, அவ சொல்றபடி கேப்போன்னு நினைக்கிறதுனால தானங்க. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த ராதாவையும் என்னையும் கம்பாரிசன் பண்ணா யாரு பணக்காரி? யாரு? நான் தானே. அப்போ அவ மட்டும் வந்துட்டான்னு வைங்க, எனக்கு தானங்க மரியாதை இருக்கும். அதையே உங்க மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. ஓஹோ, அப்படி நீ அந்த மாதிரி யோசிச்சிருக்க. ஆமா பின்ன. ஒரு பக்கம் நந்தினி அக்கா என்ன விட சின்ன இடம், இன்னொரு பக்கம் இந்த ராதாலா என் அப்பாவை விட சின்ன இடம். இந்த வீட்ல 2 பேரும் மருமகளா இருந்தா யாரு கெத்து? நான் தானுங்க. அப்ப ஏன் பேச்சுக்கு தானே இந்த வீட்ல மதிப்பு இருக்கும். அதனால தாங்க சொல்றேன், அபிய விட வெற்றிக்கு பொருத்தமானவ நம்ம ராதாதா ராதாதா ராதாதா. இப்ப நீங்க சொல்லுங்க, வெற்றிக்கு பொருத்தமான பொண்டாட்டி யாரு? அது நம்ம ராதாதா. ராதாவே தான். அவளை விட பொருத்தமான பொண்ணு இந்த உலகத்திலேயே கிடைக்கவே மாட்டாளே. அந்த அந்த அறிவு இருக்கட்டும். இனிமே அபி புராணம் இது அதுன்னு வாய திறந்தீங்க, வாயிலே போடுங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். பேசாம படுங்க. மாட்டான்னு நினைச்சேன், அடிச்சிட்டாளே. வெற்றியையும் அம்மாவையும் ராதா பாத்துக்குவா, ஆனா ராதாவை சித்ரா கிட்ட இருந்து நீதான் காப்பாத்தணும் கடவுளே. இன்னும் படுக்கலையா? இதோமா படுத்துட்டேன். சித்து செல்லம் காலையில எழுந்துக்கும் போது கை இருக்காது. கேட்டு தாண்டற வரைக்கும் பயத்துல எவன் பாடியில என்னங்க நடக்கிறது எதுவுமே நல்லதுன்னு எனக்கு படலங்க. நீங்க பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம படம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற நந்தினி? வெற்றி 4 வாய் கூட சரியா சாப்பிடல தெரியுமா? என்னமோ கடனேன்னு கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டான். இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் போய் சமாதானப்படி சாப்பாடு ஊட்டி விடணும் சொல்றியா? அது இல்லங்க, அத்தைக்கே இது நியாயமா இருக்கா? அங்க ஒருத்தி இவன் போட்ட தாலிய கழுத்துல சுமந்துட்டு இருக்கா. இவங்க பாட்டுக்கு இங்க ராதாவை வெற்றிக்கு பேசி முடிச்சிருக்காங்க. அதுல வெற்றிக்கு விருப்பமே இல்லங்க. யாருக்குமே விருப்பம் இல்லாத இந்த கல்யாணம் தேவையாங்க? அம்மாவுக்கு பிடிச்சிருக்கே, அது அம்மாவோட விருப்பம். அதை யாரால மாத்த முடியும்? ஏங்க, ராதாவை வெற்றிக்கு கட்டி வச்சுட்டா அபி கழுத்துல இருக்க தாலிக்கு யாருங்க பதில் சொல்லுவா? அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அவ தானே அதை கழட்டிக்க முடியும்னு கழுத்தோட மாட்டிட்டு போனா, அப்புறம் என்ன? அது தாலிங்க. கேட்டதும் கழட்டி கொடுக்கறதுக்கு அது வாச்சா இல்ல வளையலா? சரி, தாலிய விடுங்க. அவ ஒரு பொண்ணு. இத்தனை நாளா நம்ம வீட்ல வெற்றி கூட ஒன்னா வாழ்ந்திருக்கா. வெற்றி தான் என் புருஷன்னு ஊரெல்லாம் சொல்லியிருக்கா. அந்த வாழ்க்கைக்கு ஒரு பதில் வேணாமா? அதுதான் வெற்றி அவன் மேல வேலை கூட பாடலன்னு சொல்றானே. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஊருக்கு தெரியுமா? வெளிய இருந்து பாக்குறவங்க என்ன பேசுவாங்க, என்ன நினைப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் புரியுது நந்தினி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? மனசே ஆறலங்க. அத்தை ஒவ்வொரு தடவையும் அவன் கல்யாணத்தை பத்தி பேசும்போது உள்ளுக்குள்ள எனக்கு அபியோட கலங்கன கண்ணு தாங்க ஞாபகத்துக்கு வருது. யாருக்குமே மனசாட்சியே இல்லையா? ஈவு இறக்குமே இல்லாம ஒரு பொண்ணு எப்படி அங்க தூக்கி போட்டு வேற கல்யாணத்துக்கு பாப்பாங்க? ஒன்னும் பண்ண முடியாது. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு நம்ம காரணம் கிடையாது, அவ வெளில போனதுக்கு நம்ம காரணம் கிடையாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெற்றி இப்படி நன்றி மறந்தவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அபி எவ்வளவு செஞ்சிருப்பா, எவ்வளவு பாடுபட்டிருக்கா. உன்னை கூட நினைச்சு பார்க்காம இப்படி கழட்டி விட்டானே. இங்க பாரு, இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிறதுனால எந்த ஆதாயமும் கிடையாது. ஆதங்கப்படுற இடத்துலயும் நம்ம இல்ல. இதுக்கு மேல ஆதங்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அதுக்காக ஒரு மனசாட்சி வேணாமாங்க? அபிக்கு அவங்க அப்பா மேல அவ்வளவு பாசம். அதே துருப்பு சீட்டா வச்சு வீட்டை விட்டே அனுப்பிட்டானே உங்க தம்பி. இது நியாயமா? இல்ல நந்தினி, நான் சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, அவ மனசுல இன்னும் வெற்றி தான் இருக்கான். கடைசியில கூட கண் கலங்கி பிரிய முடியாம தான் பிரிஞ்சு போனா. அவ்வளவு பாசத்தையும் காதலையும் ஏதோ குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு ராதா கழுத்துல தாலி கட்ட வெற்றிக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? என்னத்த சொல்றது? அம்மா சொல்றாங்க, அவன் செய்யறான். வேற என்ன பண்ண முடியும்? ராதா நல்ல பொண்ணு தாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம அபி வெற்றியோட வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு 3வது மருமகளா ராதா வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். குடும்ப கஷ்டம் தெரிஞ்சவ, இல்லாத வீட்ல இருந்து வரவ விட்டு கொடுத்து போவான்னு அவ்வளவு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா வெற்றி இப்படி திடீர்னு அபிக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததும் எனக்கு எல்லா நினைப்புமே மாறி போச்சுங்க.
எப்படி பார்த்தாலும் அபிதாங்க வெற்றியோட பொண்டாட்டி. அவன் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிறதுனால சொல்லல. எழுதி கொடுத்தாலும் தாலி அறுத்து எரிஞ்சாலும் அவளோட உரிமையை யாராலும் பறிக்க முடியாதுங்க. இன்னொருத்திக்கு புருஷனா வாழ்றவன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்புங்க. நம்ம குடும்பம் விளங்க வேணாமா? நம்ம புள்ள குட்டிங்க நல்லா வாழ வேணாமாங்க? வா முதல்ல உட்காரு. இங்க பாரு நந்தினி, உன் மனசுல இருக்க ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது. நீ சொல்றதெல்லாம் நியாயமான விஷயம்தான். ஆனா இந்த நியாயத்தை போய் அம்மா கிட்டயோ வெற்றி கிட்டயோ வாதார நிலைமையில நம்ம இருக்கோம். இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் முழு சுதந்திரம்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கருத்து சொல்கிறதுக்கோ நியாயம் சொல்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. தயவு செஞ்சு அமைதியாக நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. அதுதான் இப்போ நம்ம நிலைமை. என்னங்க வெற்றி கிட்ட இருந்து போனே எதுவுமே வரலையே. அவன் வந்து உங்களை பார்த்தானாங்க? அவங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. அவன் எனக்கு ஃபோனும் பண்ணல. நான் தான் அவனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணலான்னு இருக்கேன். என்னங்க வெற்றி அம்மா வந்திருக்காங்க. அம்மா அம்மா வணக்கம்மா. வாங்க வாங்க அம்மா. வாங்கம்மா. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. உங்களை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வாங்கம்மா உள்ள வாங்க உட்காருங்க. சீக்கிரம் போய் இவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. சரிங்க இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என் அம்மானு கூப்பிடுறியே, உறவுன்னு நினைச்சு கூப்பிடுறியா இல்ல எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியா? அம்மா என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சத்தியமா நான் உங்களை அம்மாவை நினைச்சுதாம்மா கூப்பிட்டேன். எங்க அம்மா உசுரோட இருந்து இந்த வீட்டை அரசாண்டு இருக்கணும். அவங்களுக்கு அது கொடுத்து வைக்கல. இந்த இடத்துல உங்க காலடி பட்டிருக்கு. இதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? பூங்கவனம், நான் உனக்கு அம்மாண்ணா வெற்றி உனக்கு என்னப்பா வேணும்? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் வெற்றி என் கூட பிறந்த தம்பியை தான் நினைக்கிறேன். பெத்த பிள்ளைன்னு நினைச்சுக்கணும். ஆனா அதுக்கான வயசு இல்ல. அதனால அவனை என் உடன் பிறந்தவனா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூட பிறந்தவன் ரவுடியா போனா நீ அப்படியே விட்டுருவியா? என் புள்ள ரொம்ப நல்லவன்பா. அவன் பச்சை தண்ணி மாதிரி இருந்தான். எந்த பாத்திரத்துல வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தோட நேரத்துக்கு ஏத்த மாதிரியே மாறுறவன். அவனோட மனசை புரிஞ்சிக்காம எல்லாரும் அவனோட வாழ்க்கைய இப்படி மாறி மாறி பந்தாடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? என் புள்ள இன்னைக்கு நிலைமைக்கு கெட்டு சீரழிஞ்சு போய் நிக்கிறான். இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு பாதி காரணம் அவங்க அப்பா தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொரு பாதி காரணம் நீ இல்லையா பூங்கவனும்? என் புருஷன் அவனை நம்பல. அதனால அவன் வீட்டை விட்டு போனான். நீ அவன் மேல நம்பிக்கை வச்சு அதனால உன் காலடியிலேயே இருக்கான். என் புருஷன் செஞ்ச தப்பு என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. ஆனா நீ செஞ்ச தப்பு என் புள்ளை இந்த உலகத்துல இருந்தே பிரிச்சுட்டா. நான் என்னப்பா செய்வேன்? அவனுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல நாய் போச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு அவனோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி அத்தனையும் நீதான் ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பெருமைம்மா. ஆனா அது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. போதும், இந்த ஊரு ரவுடி பொறிக்கின்னு வார்த்தையால தோத்துனதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயாவது அவன் ஏன் பிள்ளையா ஒரு பொண்ணுக்கு புருஷனா எங்க கூட வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறேன். அது தப்பா ஐயா? சொல்லு, அது தப்பா? ஐயோ அம்மா, தப்பே இல்லம்மா, தப்பு இல்ல. இப்ப நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என் புள்ள உனக்கு காட்டின நன்றி கடன் எல்லாமே போதும். அவன் உனக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாமே செஞ்சிட்டான். இனியாவது அவனை விட்டுடு. என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துரு போங்க. அவனும் இத நான் உங்ககிட்ட மடிப்பிச்சையா கேக்குறேன். உன்னோட முன்னாடி வந்து நிக்கிறேன்பா. தயவு செஞ்சு என் பிள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துருப்பா. அவனை எனக்கு மடிப்பிச்சையா கொடு.
எனக்கு என் புள்ளைய திருப்பி கொடுத்துரு. உன் ஐயோ, கால்ல அம்மா, பின்னால அம்மா, விழறேன். என்னம்மா இது? எந்திரிங்கம்மா. பண்றீங்க அம்மா. எழுந்திருங்கம்மா. அம்மா என்னம்மா உங்க வயசுக்கு என் கால்ல விழலாமா? எந்திரிங்கம்மா. நான் எந்திரிக்க எந்திரிங்க. மாட்டேன். அம்மா நான் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இருக்கேன். அவனும் சரின்னு சம்மதம் சொல்லிட்டான். அவனை விட்டுடுப்பா, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். அவன் நல்லபடியா வாழணும். அவன் உன் அடியால வாழ்ந்ததெல்லாம் போதும். அவனை உன் கூடவே வச்சுக்கிட்டு அவனோட வாழ்க்கைய சீரழிச்சிடாதப்பா. அவனை எனக்கு திருப்பி கொடுத்துரு பூங்க. அவனும் ஐயோ, அம்மா அவனும் எல்லார் மாதிரி கல்யாணம் புள்ள குட்டின்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அவனை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போங்க. அவனும்